அண்மைச் செய்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். முழுமையான விவரம் சொல்லலாம் சிவகுமார். வணக்கம். அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து பகுஜன் சமாஜ் கட்சியினர் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்துல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி, தற்போது திருமதி ஆம்ஸ்ட்ராங் என்ற பெயர் மாற்றக்கூடிய திருமதி ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்த் ஆகியோர் தலைமையில இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான பகுஜன் சமாஜ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என கிட்டத்தட்ட ஒரு 700க்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல தற்பொழுது கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும், மேற்கொண்டு ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நியாயமான நீதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் நிர்வாகிகள் என ஏராளமான பெண்கள் இதுல கலந்துட்டு இருக்கிறாங்க. பெண்கள் மற்றும் ஆண்கள் என ஏராளமானோர் ஆம்ஸ்ட்ராங்கின் உருவம் பொருந்திய முகமூடையை அணிந்தும் ஜஸ்டிஸ் ஃபார் ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரைக்கும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறுது. இந்த வள்ளுவர் கோட்டத்தை பொறுத்தவரைக்கும் இது பிரதான சாலை, மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய சாலை. இந்த சாலையில இந்த போராட்டமானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வள்ளுவர் கோட்டையை பொறுத்தவரைக்கும் 4 வழி சாலையா இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில இந்த போராட்டத்துல காவல்துறையினரும் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினரும் இந்த காவல் பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 சேர்கள் தான் அலோ பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதாவது காவல்துறை சார்பில் இந்த போராட்டத்திற்கு ஒரு 1000 சேர் தான் அலோ பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட அந்த 1000 சேருக்கும் மேலாக தற்பொழுது இந்த கூட்டம் கூடியிருக்கிறது. பல்வேறு தொண்டர்கள் கட்சி கொடி ஏந்தி பதாகைகள் ஏந்தி தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அமர்வதற்கு இடம் இல்லாம, நிற்கக்கூட இடம் இல்லாம இந்த பகுதி கொஞ்சம் கூட்ட நெரிசலா காணப்படுது. இருந்தாலும் இந்த ஆர்ப்பாட்டம் முறையா நடைபெறும் வகையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுதுதான் இந்த ஆர்ப்பாட்டம் துவங்கி இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி. ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் ஆம்ஸ்ட்ராங், ஜெய் ஆம்ஸ்ட்ராங், ஜெய் ஆம்ஸ்ட்ராங், ஜெய் ஆம்ஸ்ட்ராங், ஜெய் பீம். நீல வணக்கம்.